அண்மைச் செய்தி. மெரினா கடற்கரையில் உணவு, பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஏடி ஜெகதீசன் அமர்வு கடந்த 22ஆம் தேதி நேரில் ஆய்வு செய்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது உலகிலேயே 2வது நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையில் ஒரு பகுதி நீலக்கொடி சான்று பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பகுதிகள் நீலக்கொடி சான்று பகுதியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதை தவிர தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியின் பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் எந்த கடைகளை அமைக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைந்துள்ள நிரந்தர கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன, அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உலகில் வேறு எந்த கடற்கரையிலும் இவ்வளவு கடைகள் இல்லை எனவும் சாலையில் இருந்து கடலின் அழகை ரசிக்க முடியாத அளவுக்கு கடைகள் மறைப்பதால் அவற்றை 1417 கடைகள் தற்பொழுது 1417 கடைகள் அமைப்பது என்ற திட்டத்தை மறு ஆய்வு செய்து கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். உணவுப் பொருட்கள், பொம்மை, ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும், மற்ற கடைகள் தேவையில்லை என கூறிய நீதிபதிகள் கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் மால்களாக மாற்ற முடியாது எனவும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கடற்கரையை ரசிக்க கடைகள் இடையூறாக இல்லை என்று ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.